அமேசான் கேடிபி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ப்ராம்ப்ட் வச்சு எப்படி வந்துட்டு இடியோகிராமில் வந்துட்டு எப்படி ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்துட்டு கலரிங் பேஜஸாக வந்துட்டு அவுட்புட் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அமேசான் கேடிபிக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அமேசான் கேடிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆன்லைன் பிஸ்னஸ். இதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட டைம் அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அந்த ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏஐயில் வந்து ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக உங்களால் ஒரு கலரிங் புக் மேக் பண்ணி நிறைய ஏர்னும் பண்ண முடியும், சரிங்களா? அண்டு மோரோவர் நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஏதாச்சும் கோர்ஸ் வந்து ஆர்கானிக்காக எனக்கு சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கோர்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் இன்கேஸ் அது ஏதாச்சும் டவுட்டு அல்லது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த மெயில் ஐடியில் வந்துட்டு எனக்கு மெயில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி வாங்க, அது அந்த ஏஐயில் இடியோகிராம் ஏஐயில் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண பெஸ்ட்டு ப்ராம்ப்டை வச்சுருக்கேன். அதில் வந்து எப்படி ஒரு பெஸ்ட்டான வந்து கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ராம்ப்ட்டு. ஸோ அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, எ கலரிங் பேஜ் ஆஃப் எ டினி பேபி மங்கி சிட்டிங் இன் எ லாக் அண்ட் ஈட்டிங் எ கோகோனட். த மங்கி இஸ் wearing a flower crown. The background is solid white with a tall tree and a black client size is 3 point. சரிங்களா? ஸோ அதாவது சின்ன மங்கி வந்துட்டு ஒரு நிதில் வந்து உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு தேங்காவை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், தென் தலையில் வந்துட்டு ஒரு க்ரௌன் இருக்கிற மாதிரியும், அண்டு இது எல்லாமே ஒரு ட்ரீல இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட பிளாக் லைன் சைஸ் வந்து 3 பாயிண்ட் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ போட்டுட்டு நான் வந்துட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு 10 கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 10 கிரெடிட் வந்து ஃப்ரீ. ஸோ இது டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சம்டைம்ஸ் வந்து 160 அதாவது செகண்ட்ஸ் வரும். ஸோ டைம் டு டைம் வேரி ஆகும். நீங்கள் இன்கேஸ் இதில் இந்த இந்த இதை வந்து அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜென்ரேட் ஆன அந்த அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள் மங்கி உக்காந்துருக்கு, கோகோனட் இருக்குது, தென் அந்த தலையில் வந்து க்ரௌனும் இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு மினிமம் பேக்ரவுண்டு தான் அந்த ட்ரீயோட பீஸில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. தென் இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான், இது ஒரு ட்ரீயில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. தென் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் நல்லா போல்டாகவே இருக்குது, சரிங்களா? அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக இருக்குது. அண்ட் இதுவும் நல்லா போல்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா பாருங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இதில் வந்திருக்கு, மேட்ச் ஆகுது, ஓகேங்களா? நம்ம போட்டிருக்கிற அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தென் மேஜிக் ப்ராம்ப்ட்ன்னு இருக்குது. இதில் இன்னும் வந்துட்டு இது ஜென்ரேட் பண்ண அந்த ப்ராம்ப்ட்டுக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட்டும் இதில் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுவும் வந்துட்டு எகெயின் இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம், இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்குறேன், கலரிங் பேஜ் ஆஃப் எ டினி பேபி மங்கி சிட்டிங் அன் ஏ லாக் அண்ட் ஈட்டிங் அன் ஏ கோகோனட். த மங்கி இஸ் வீரிங், அதே தான். அண்ட் ஒவ்வொரு இதில் வந்துட்டு சம் டிஃப்ரென்ஸ் வரும். பாருங்கள் இதில் இருக்குது பாருங்கள் டிஃப்ரென்ஸ். டினி பேபி வீரிங் த மங்கி இஸ் ஈட்டிங் ஏ கோகோனட். த பேக்ரவுண்ட் இஸ் அ ஒயிட் வித் டால் ட்ரீ. த இலிஸ்ட்ரேஷன் இஸ் இன் ஏ பிளாக் லைன்ஸ். இதெல்லாம் அடிஷ்னலாக இருக்குது. ஸோ இனிமேட்டு இது மாதிரி நம்ம வந்து போட்டு பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதையே நான் வந்துட்டு நான் போட்டுட்டு மறுபடியும் ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட்னு கொடுக்குறப்ப எந்த ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வந்துட்டு அது ஷோ பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம அதாவது நெக்ஸ்ட் இருக்கிற ப்ராம்ப்ட் கலரிங் பேஜஸ் ஆஃப் 2 ஆஃப் ஃபார் கிட்ஸ் ஆஃப் 2 டினி பேபி, சரிங்களா? இது வந்து சிங்கிள் மங்கிக்கு நம்ம போட்டிருக்கோம்.
இது 2 monkeysக்கு எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆனதை வந்துட்டு நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஸோ எப்பயுமே இதில் பாருங்க, கொஞ்சம் ஒரு 2 வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரியும் அண்ட் ரிமைனிங் 2 கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான்லாம் பர்ஃபெக்ட், அதாவது நியர்லி ஒரு 80 to 90% ஈவன் ஒரு 99% வந்து இது வந்து பர்ஃபெக்டாகவே வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா? அண்டு இதே வந்து இப்போ வந்து இந்த இந்த ப்ராம்ப்ட் எடுத்தாச்சு. இந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதுக்கு வந்து நம்ம லைட்டாக மாடிஃபை பண்ணலாம். ஃபார் ஐடி அந்த ஜங்கிள் அப்படின்னு நம்ம கொடுப்போம். பேஜ் ஃபார் இதை அப்படியே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதையும் அப்படியே ஆட் பண்ணலாம். இதையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அண்டு இந்த பேக்ரவுண்ட் இஸ் சாலிட் லாங் ட்ரீ அப்படிங்கிறதுக்கு இதையும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடிஷ்னலாக டிஸ்ட்ரேஷன்ஸ் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி போட்டு பார்ப்போம். இதை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி ஸோ எகெயின் வந்துட்டு இந்த இதில் ப்ராம்ப்டில் போடுறேன். போட்டுட்டு இப்போ ஜென்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து இடியோகிராம் நம்மளுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அண்டு டைம் வந்துட்டு ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்த பெஸ்ட்டு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இடியோகிராம். ஓகேங்களா? ஸோ இடியோகிராமில் பாருங்கள், இப்போ இது ஃபைனலாக கிடைச்சி இந்த அவுட்புட். ஓகேங்களா? ஸோ 2 வந்துட்டு லைட் கலராக இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு லைட்டாக இருக்குது. தென் இது பாருங்கள், கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இதோட லைன்ஸ் வந்து கொஞ்சம் அவுட்லைன்ஸ்லாம் வந்து நல்லா டார்க்காக இருக்குது, நல்லா ஒரு ஃபன்னாக இருக்குது, ஃபன்னியாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு இதோட கிளாரிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த ப்ராம்ப்டில் இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஹேண்டு இருக்குது, இங்கேயும் ஹேண்ட் இருக்குது, இங்கேயும் ஹேண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து இதை கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா இதையே மறுபடியும் நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டிஃப்ரெண்ட் வியூவில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இப்போ இந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த இதை எடுத்துட்டு இதை நம்ம போட்டு பார்ப்போம். போட்டுட்டு நான் வந்துட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். பார்க்கலாம். இதுக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஷோ பண்ணுது. அண்டு இதுக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிட்ஸ் ஆஃப் கேட் வந்து போலீஸ் ஆஃபீஸராக, இந்த பாடி பில்டர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபன்னியாக அண்ட் மோட்டிவேஷ்னல் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் டேபிள் ஹாவ் பொசிஷன் ஆஃப் த கேட் ஆஃபீஸர் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஏஐ கிட்ட வந்து கேட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஷோ பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அண்டு இது அந்தளவுக்கு இது மாதிரியான எல்லாமே நம்ம வந்து இது ஓகே. சரிங்களா? இது ஓகே அண்டு இதுவும் ஓகே. சரிங்களா? இந்த ரெண்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு பாருங்களா. இது வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு 70 to 80% ஓகே. இதுவும் வந்துட்டு ஒரு 50 ஓகே. ஓகேங்களா? பட் இது ரெண்டும் வந்துட்டு இட் இஸ் நாட் கம்ஃபர்ட். சரிங்களா? இது வந்துட்டு இது பாடி பில்டர் இருக்கிற மாதிரி அது எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதுலேயும் 2 கேட் இருக்குது. பட் நாம் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வித் பாடி பில்டர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் மோட்டிவேஷனல் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம எடுப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த ப்ராம்ப்டை நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ இன்னும் எத்தனை ப்ராம்ப்ட் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ப்ராம்ப்ட் இது மட்டும்தான். ஸோ இதை போட்டுட்டு நம்ம அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ராம்ப்ட் வந்துட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடியோகிராம் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர், அதாவது ஏஐ ஜென்ரேட்டர் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஒரு கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த இடியோகிராமில் இது மட்டும் நான் வந்து சொல்லக்கூடிய ப்ராம்ப்ட் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம். நீங்களே வந்துட்டு நிறைய கிரியேட் பண்ணுங்கள். ChatGPT கேட்டிங்கன்னா பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. சரிங்களா? இது நல்லா நீட்டாக இருக்குது.
ஸோ இது மாதிரி பாருங்க நல்லா டீட்டெயில்டாகவே இருக்குது சரிங்களா. டீட்டெயில்டாக இதை வந்துட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இது மாதிரி நிறைய கோர்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேயே நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆர்கானிக்காக சேல்ஸ் கிடைக்கணும், நான் கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 புக்ஸ் நான் வந்து போட்டுட்டேன், எனக்கு வந்து இதுவரையும் அதிகமாக சேல்ஸ் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேடி ஸ்பை அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே லைஃப் டைம் வரையும் அக்சஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் பையிங். அதில் வந்து நம்ம வந்து டைட்டில் சப்டைட்டில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தடவை ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த கோர்ஸோட டீட்டெயில் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபார் த பேசிக் பிகினர், இது எல்லாமே இன்டர்மீடியேட் இருக்கிறது தான். ஸோ இந்த போனஸ் வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். இது டெஃபினட்டாக என்னோட என்ன சொல்கிறது சீக்ரெட்ஸ் என்னோட மெத்தட்ஸ் எல்லாமே இது இன்க்ளூடாக இருக்குது. அண்டு நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஈவன் வந்துட்டு இந்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மெயில் பண்ணிவிடுங்க. மெயில் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ see you in the next video. Take care. Bye.